அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை தாளாட்டுகின்றது கூட ரொம்ப சந்தோஷமாக தாளாட்டினாங்க. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே உன்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. ஒரு பெண் குழந்தையை சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம் கல்வெறி கொள்ளுதடி அப்படின்னு சொல்லி பாரதியார் ஒரு பெண் குழந்தையை அப்படி ரசித்து பாடியிருப்பார். பாரதிதாசன் எப்படி பாடுறாரு தெரியுங்களா? ஒரு குழந்தை பெண் குழந்தையை தாளாட்டுறப்ப, மூடத்தனத்தின் மூடை நாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே கற்பூர பெட்டகமே, வேண்டாத ஜாதி நெருப்பை அணைக்க தூண்டா விளக்காய் துளங்கும் பெருமாட்டி, மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமேன்னு பாரதிதாசன் இன்னைக்கு கவிப்பேரரசு வைரமுத்து தேசிய விருது வாங்கிறதுக்காக பாடின பாட்டு. ஒரு அற்புதமான பாட்டு அது. கன்னத்தில் முத்தமிட்டாளுங்கிற படத்தில் வரும் அருமையான பாட்டு. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அப்படின்னு அந்த பாட்டு. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, செல்ல மழையும் நீ சின்ன இடியும் நீ, பிரிந்த உடலும் நீ பிரியும் உறவும் நீ, மரணம் ஈன்ற ஜனனம் நீ என்று ஒரு பெண் குழந்தையை இவ்வளவு அழகாக வேற எந்த வர்ணனையும் இதற்கு ஆணித்தரமாக அன்னைக்கு அச்சாரமிட்டது புரட்சி கவி பாரதிதாசனும் பாரதியாரும் தானே. மக்கள் உணர்வோடும் மகிழ்வோடும் வாழ்வது அக்காலத்திலா இக்காலத்திலா? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன காலம் போய் படிக்கும் திறன் மட்டுமல்ல எல்லா திறனும் கொண்ட நாங்கள் எதற்கு அடுப்பை மட்டும் ஊதிக்கொண்டிருக்க வேண்டும் என்று பெண்கள் இன்றைக்கு எதிர்த்து கேட்கக்கூடிய காலம் இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா? பொதுவா ஆண்கள் மட்டும்தான் எல்லா துறைகளிலுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? கோயம்புத்தூரை சேர்ந்த செல்வமணி அப்படின்ற பெண்மணி அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்களுடைய சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்துடுறாங்க. குடும்பத்துல வறுமை தலைவிரிச்சு ஆடுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும், தன்னுடைய அம்மாவை காப்பாற்றணும், தன்னுடைய தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக லாரி ஓட்டுறதுக்கு போறாங்க. தன்னுடைய அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு லாரி ஓட்டுறதுக்கு போறாங்க. ஒரு மாசத்தோட அவங்க வேலையிலேருந்து நின்றல. வேலைக்கு போனப்ப அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள ஏசுதாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இவெல்லாம் எதுக்குடா இங்கே வந்திருக்கா, இவெல்லாம் எத்தனை வருஷம் இங்கே இருந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை இழிவா பேசினாங்க. அன்னைக்கு அவங்க இழிவுபடுத்தினதை கூட பொருட்படுத்தாம தொடர்ந்து 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 14 வருஷம் அந்த தொழில நின்று இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? உண்மையான சந்தோஷம் எதுல தெரியுமா இருக்கு? மற்றவங்களுக்கு உதவி பாருங்கய்யா, அதுலதான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. கோயம்புத்தூரை சேர்ந்த லோகநாதன் அப்படின்றவர் 14 வருஷமா வெல்டிங் தொழில் செய்கிறாரு. அவர் வெல்டிங் தொழில் செய்கிற நேரம் போக மற்ற நேரங்களில் என்ன தெரியுமா பண்ணுறாரு? அவர் கம்பெனியை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் கழிப்பறையை கழுவுறாரு. அந்த கழிப்பறையை கழுவுறது மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு 14 வருஷமா இன்றைக்கு ஏறத்தாழ 4000 மாணவர்களை படிக்க வச்சு சாதனை படைச்சிருக்காருன்னா அதுதான் சந்தோஷம். மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கய்யா, அதில் தான் சந்தோஷம் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த காலத்தில் தான் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா நான் ஒரு உண்மையை மட்டும் நான் ஒத்துக்கிறேன்யா. ஒரே ஒரு உண்மையை நான் ஒத்துக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த நவீன காலத்திலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காப்பி கலரில் ஒரே ஒரு ட்ரௌசர் தான் போட்டிருப்பாரு. அந்த ட்ரௌசரும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிழிஞ்சிருக்கும், ஒட்டு போட்டிருப்பாரு. இங்கே இறங்கி வேலை பாரியா அப்படின்னு சொன்னால் கூட உடனே எதையும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்துல இறங்கி அப்படியே வேலை பார்ப்பாரு. நம்ம பஸ்ஸில் போகும்போது ஏதாவது லைட்டாக ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்தால் கூட நம்ம உடனே கர்ச்சீப் எடுத்து மூக்க முடிக்கிடுவோம். ஆனால் அந்த கிடங்குக்குள்ளேயும் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா நாற்றங்களையும் தாங்கிக்கிட்டு உள்ளே இறங்கி வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா? அதுதான் சாதனை. நமக்காக வேலை பார்க்குறவங்க அவங்க.
உள்ள இறங்கிட்டார். இறங்கின மனுஷன் மேலே எந்திரிச்சு வருவார் பார்த்தீங்களா? எந்திரிச்சு வரும்போது ஒரு அம்மாவாசையே எந்திரிச்சு வர மாதிரி இருக்கும்யா. அந்த கலரில் எந்திரிச்சு வருவார். எந்திரிச்சு வந்த உடனே கை காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிட போகணுன்னு சொல்லி போய் உட்காந்தாருன்னு வைங்களேன். சாப்பிட போன்னு உட்காந்துட்டா என்னதான் சோப் போட்டு கழுவி இருந்தாலும் அந்த நாற்றம் போகாது. அப்படியே சாப்பிடும்போது குடலை பெறட்டும், சாப்பிட முடியாது. சரி சாப்பிடத்தான் முடியல, வீட்டுக்கு போய் பிள்ளைங்க கூடயாவது விளாண்டு மனசையும் வயிறையும் நினச்சிக்கிறோன்னு சொல்லி வீட்டுக்கு போனார்னு வைங்களேன். வீட்டுக்கு போன இடத்துல பிள்ளைய வாடா தங்கமேன்னு சொல்லி பிள்ளைய தூக்குனா புள்ள சொல்லிடுவான், அப்பா உன் மேலே வாடை வருதுப்பா அப்படின்னு சொல்லி புள்ள சொல்லிடுவான். மனுஷனுக்கு அப்படியே அழுக அப்படி வரும். என்ன சொல்கிறதுனே தெரில. பெத்த பிள்ளையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படியே வருந்தி போய் இருப்பார். ஒரு தூண் ஓரமாக உட்காந்துக்கிட்டு மனுஷன் அப்படியே கண்ணு நிறையா கண்ணீரோட நின்றுக்கிட்டு இருப்பார். அப்போ மனைவி வருவா, வந்து கேட்பா, என்னையா ஆச்சு, ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுவா, என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, நான் பெத்த வளர்த்த பிள்ளையே என் மேலே நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லிட்டான், நான் என்ன வேலை பார்த்து நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு பிள்ளைக்காக வேலை பார்க்காங்களே, இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுடைய வாழ்க்கை. நான் இன்னைக்கு இந்த மேடையில் வச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை இன்னும் சில காலங்களில் கண்டிப்பாக துப்புரவு தொழில் செய்கிறதுக்கும் கருவிகள் கண்டுபிடிக்கப்படும்னு சொல்லி எந்த காலமாக இருந்தாலும் சரி, அந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழும் விதத்தில் தான் உங்களுடைய சந்தோஷம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆக வாழும் காலத்தில் பிறரிடம் அன்பு செலுத்துங்கள், பிறருக்கு உதவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசியுங்கள், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ருசிக்கும், வாழ்வு இனிக்கும் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த காலத்துல வீட்டுக்கு வரவங்கள இரு கை கூப்பி வாங்கன்னு வரவேற்பாங்க சார். ஆனா இந்த காலத்துல எல்லாம் நியூ ஜென்ரேஷன்ல அதெல்லாம் சொல்ல முடியாதான். சிம்பிளா ஒரு ஹாய் இல்லைன்னா ஒரு கை குலுக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த காலத்துல இரு கை கூப்பி வணக்கம் சொன்னதோட அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? இரு கை கூப்பி சொல்லும் போது சுண்டு விரல் சொல்லுமா, என்னதான் நான் குள்ளமா இருக்கேன்னு சொல்லி நீங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றீங்க, வணக்கம் சொல்லும் போது நான் தாங்க முதன்மையா வரேன்னு சொல்லுமா. அதுக்கு மோதிர விரல் சொல்லுமா, என்னதான் நீ முன்னாடி வந்தாலும் காலங்காலமா மோதிரம் அணியறது என்னமோ என் விரல தான் சொல்லுமா. அதுக்கு நடுவிரல் சொல்லுமா, என்னதான் காலங்காலமா மோதிரம் அணிஞ்சாலும் வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஜான் உங்க எல்லாத்தோட உயரமா வர்றது நான் தான் சொல்லுமா. அதுக்கு ஆள்காட்டி விரல் சொல்லுமா, என்னதான் நீ உயரமா வந்தாலும் அங்க பாரு அவன் வந்துட்டான், தோ இவன் தான் இவன், இவ்வளோ படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது என்னதாங்க காட்டுவாங்கன்னு சொல்லுமா. ஆனா கட்ட விரல் சொல்லுமா, அந்த காலத்துல சொத்து ஏதாவது வாங்கணும் விற்கணும்னாலும் என்னதான் காட்டுவாங்கன்னு சொல்லுமா. அதாங்க அந்த காலத்தோட உணர்ச்சி. வீட்டுக்கு வரவங்க கருப்பா செவப்பா, குட்டையா நெட்டையா, பணம் இருக்கவனா இல்லையா, குணம் இருக்கவனா இல்லையா, படிச்சவனா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்கங்க. வீட்டுக்கு வரவங்க முன்னாடி இது அஞ்சையும் நாங்கள் அடக்கிட்டு உங்களை மனதார வரவேற்கிறோம் தான் சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரி ஹாய்லாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க. இதுதான் அந்த காலத்தோட உணர்ச்சி சார். தமிழே அந்த காலத்தில் வணக்கம் அப்படின்னு ரெண்டு கையும் எடுத்து கும்பிட்டதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ரெண்டு கையும் எடுத்து கும்பிட்டாலே என்ன அர்த்தம்னா, என் கையில் எந்த ஆயுதமும் இல்லை, என் நம்பி என் அருகில் வா என் சகோதரனே அப்படிங்கிறதுக்காகத்தான் இரண்டு கைகளையும் எடுத்து அந்த கும்பிட்டு வணக்கம் சொன்னது தமிழருடைய பண்பாடு. அந்த காலத்தில் கவிதைகள் கூட கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கும் சார். அப்படிதான் ஒரு கவிதை, கண்ணே உன் கண்களோ மீன்கள், உதடுகளோ பவளங்கள், பற்களோ முத்துக்கள், கூந்தலோ அலைகள், எனக்கு ஒரு சந்தேகம், உன்னை உன் பெற்றோர்கள் கடற்கரை ஓரம் கண்டெடுத்தார்களா என்ன அப்படின்னு அந்த காலத்து கவிஞர் ஒருத்தர் அவங்களோட காதலிய அவ்வளோ அழகா கற்பனை பண்ணி வர்ணிச்சிருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கான் பாருங்க சார் கவிதை, பாத்ரூம் பல்பு மாதிரி ரெண்டு கண்ணா, கரப்பாம்பூச்சியை ஒட்ட வச்ச மாதிரி ரெண்டு புருவம், தீஞ்ச பண்ணு தான் சார் அவ கண்ணும் அப்படிங்கிறாங்க ஒரு காதலியை வர்ணிக்கிறாங்க. ஏன் சார் அந்த கரப்பாம்பூச்சி நம்ம மேலே ஏறிச்சுன்னா ஒரு அருவருப்பான ஒரு உணர்ச்சி தராது, உடனே தள்ளி விட தானே சார் பார்ப்போம், இல்லை கூப்பிட்டு ஐயோ அழகா இருக்கேன்னு கொஞ்சுவோமா? இல்லை காதலுங்கிறத கரப்பாம்பூச்சியோட கம்பேர் பண்றது தான் சார் இந்த காலம். காதலுமா அவர் ஏன் அப்படி வர்ணிச்சார்னா, நீங்க கண்ணை பேசாம விட்டுருந்தீங்கன்னா அவருக்கு அந்த சிந்தனையே வந்திருக்காது. நீங்க ஐலாஷ் ஐலைனர் ஆகாகா ஓகாகா என்னென்னமோ போட்டு நல்லா இருந்த கண்ணை பாத்ரூம் பல்ப்பு மாதிரி மாற்றி விட்றீங்க. அதனால தான் ஒரு காலத்தில் கயல் விழின்னு சொல்லி வர்ணித்த அந்த கண்கள் இன்னைக்கு பாத்ரூம் பல்ப்பு மாதிரி அவருக்கு தெரியுது. அந்த காலத்தில் ஆன்மீகவாதியா இந்த காலத்தில் அரசியல் நடத்துகிறோம், அரசியல்வாதியா பல கட்சி நடத்துகிறோம்,
பகுத்தறிவாதியா கூட்டம் நடத்துகிறோம், என்னைக்கு சார் மனுஷனா வாழ்க்கை நடத்துவோம்? அந்த காலத்தில் காமராசர் ஒரு மருத்துவமனையை ஆய்வு செய்யறதுக்கு போயிருந்தாராம் சார். எப்பயுமே தன்னோட துண்டை இடது பக்கம் தான் போடுவாராம். அன்னைக்குன்னு பார்த்து வலப்பக்கம் போட்டாராம். ரொம்ப நாளாக அவர் கூட இருக்கவர், சார் இன்னைக்கு பார்க்க ஏதோ வித்தியாசமாக தெரியுறீங்களே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சிம்பிளாக சொல்கிறாராம், ஒன்றும் இல்லைப்பா, இந்த பக்கம் போட வேண்டிய துண்டை இந்த பக்கம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சொன்னாராம். அதுக்கு அவர் திருப்பியும் கேட்டாராம், இல்லை சார் நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது அர்த்தம் இருக்கும், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ காமராஜர் தன்னோட துண்டை எடுத்து காட்டுறாராம், தான் சட்டையில ஒரு ஓட்டை இருந்துச்சாம். அப்போ அவர் கேட்குறாரு இன்னொருத்தர், இவ்வளோ பெரிய நாட்டுக்கு நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்களே, ஏன் சார் உங்களால் ஒரு சட்டை கூட நல்லதாக போட முடியாதான்னு கேட்குறப்ப காமராஜர் சொல்கிறாராம், என்னைக்கு நான் என் சட்டை நல்லா இருக்கு, நான் எப்படி இருக்கேன்னு பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு நான் இந்த மக்களோட மகிழ்ச்சியை மறந்துடணும்னு சொன்னாராம். இந்த காலத்தில் உணவு பற்றி எல்லாம் பேசினாங்க. உணவு அந்த காலத்தில் 100 வருஷம் 120 வருஷம் வாழ வச்சது உணவு தான் சார், நானும் ஒத்துக்கிறேன். இந்த காலத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பீஸா பர்கர்லாம் சொல்கிறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், அந்த காலத்தில் வந்த கூழு கஞ்சி அதெல்லாம் ரோட்டு கடையில் ஓரமாக தள்ளு வண்டியில் வருது. ஏன் சார் இப்போ வந்த பீஸாவும் பர்கரும் பெரிய பெரிய மாலில் வச்சுருக்கீங்க. என்னைக்காவது ஒரு பையனோ பொண்ணோ நான் ரோட்டு கடையில் இருக்க கூழு தாண்டா குடிக்கிறேன்னு எவனாவது ஃபோட்டோ எடுத்து போடுறீங்களா? இல்லையே. அந்த பெரிய பெரிய மாலுக்கு போயிட்டு, அதுவும் எப்படி சார், பீஸா கவரை பிரிச்சும் பிரிக்காமையும் அது வெளியே தெரிஞ்சும் தெரியாம எடுத்து ஐ எம் ஈட்டிங் பீட்சா இப்படி போட்டாதான் இந்த காலத்துல மதிக்கிறாங்களாம் சார். இதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியான்னு நான் கேட்குறேன். ஐயா சோசியல் மீடியாவை பற்றி பேசினாங்க ஐயா. ஆக்சிடென்ட் ஆனால் நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. ஆனால் அந்த ஆக்சிடென்ட் ஆகிறப்ப அவங்க துடிச்சு சாகிறத மட்டும் போடலிங்க ஐயா, எப்படி அடிப்படுது அப்படிங்கிறதையும் வீடியோ பிடிச்சி போடுறாங்க ஐயா. அதை பார்த்துட்டு இனிமேலும் நாங்கள் அப்படி போக மாட்டோம் அப்படின்னு நிறையா பேர் தெரிஞ்சிருக்காங்க ஐயா. அப்படியே அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ட்ரெயினில் தொங்கிக்கிட்டு போய் லைட்டு மரத்தில் அடிபட்டு 4 பேர் இறந்ததை அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தவன், அதுக்கு அடுத்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் இப்படி தொங்குறப்ப பார்க்குறது பூரா லைட்டு மரமாகவே தெரியுது, உள்ளே ஓடிடுறேன். இதுக்கு காரணம் இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்ததனுடைய விளைவு தானே. உண்மையிலே அப்படி ஏன் வாட்ஸ்அப் எடுத்து இப்படி அனுப்புறீங்கன்னு சொல்கிறது, அப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்னிங் மாதிரி இருக்கு ஐயா. சமையல்ங்கிறது அந்த காலத்தில் பெண்கள் மட்டும்தான் சமைக்கணும்னு இருந்துச்சுங்க ஐயா. ஆனால் இந்த காலத்தில் சமையல் அப்படிங்கிறது ஒரு கலை, பெண்கள் மட்டும்தான் சமைக்கணும்னு இல்லை, ஆண்களும் சமைக்கலாம் அப்படின்னு இந்த காலத்தில் இருக்க ஆண்கள் புரிஞ்சுக்க காட்டி தாங்க ஐயா ஆண்களும் இந்த காலத்தில் சமைக்கிறாங்க ஐயா. அந்த காலத்தில் ஜாதியே பார்க்கறது இல்லை, நாங்கள் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு மட்டும்தான் வாழ்ந்தோம். எல்லாம் தெரிஞ்சவங்க பெரியோர் அவங்க மேல் ஜாதி, எதுவுமே தெரியாதவங்க சின்னவங்க அவங்க கீழ் ஜாதி அப்படின்னு மட்டும்தான் வாழ்ந்தோன்னு சொன்னாங்க ஐயா. பாரதியார் அந்த காலத்திலேயே ஒரு நல்லா சொல்லிட்டு பாருங்க ஐயா, சமயத்தின் பெயரால் ஒருவரை ஒருவர் வெறுக்காதீர், எந்த உருவத்தில் வழிபட்டாலும் நீங்கள் வழிபடுவது ஒரே கடவுளைத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஐயா. அதை பின்பற்றிங்க ஐயா. அவங்க மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு வாழ்ந்தாங்க ஐயா. நாங்கள் ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு வாழ்ந்தது போய் மனித ஜாதின்னு வாழ்றோங்க ஐயா இந்த காலத்தில் ஐயா. குழந்தை திருமணங்க ஐயா, 13 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சு 15 வயசுல ஹஸ்பண்ட் இறந்து போய் அந்த பிள்ளைய மொட்டை அடிச்சு மூலையில உட்கார வச்சாங்க ஐயா. அந்த பிள்ளை எந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நான் கேட்குறேங்க ஐயா. அந்த காலம் சிறந்ததுன்னு பேச வந்திருக்காங்க ஐயா. ஐயா நாங்கள் ஏன் பக்கத்து வீட்டு விஷயத்தில் தலையிடுறது இல்லைன்னு தெரியுமாங்க ஐயா? அந்த காலத்தில் ஒரு வீட்டில் நடந்தால் ஊருக்கே தெரியுங்க ஐயா. நாங்கள் ஏன் அப்படி தலையிடுறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமாங்க ஐயா? வேறு வேலை இல்லை, எதுக்கு போய் நம்ம தலையிட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ என்னப்பா நினைக்கிற? ஐயா சாய்பாபா சொன்னாங்க ஐயா, நீங்கள் யார் என்று மட்டும் சிந்தியுங்கள், மற்றவர்கள் யார் என்றும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றும் சிந்திப்பதில் பயனில்லை அப்படின்னு. அதை உண்மையிலுமே பின்பற்றுறோங்க ஐயா. நாங்கள் அவங்களுக்கும் பர்சனல் ப்ரைவசி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து எங்கள் வேலையை மட்டும் பார்க்குறோங்க ஐயா. பக்கத்து வீட்டு விஷயத்தை தெரிஞ்சு நாங்கள் என்னங்க ஐயா பண்ண போகிறோம்? உலகத்திலே மகிழ்ச்சியான நாடு ஹாலந்துன்னு சொல்லுவாங்க. அது எப்படி கணக்கிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுடைய விஷயத்தில் அக்கறை காட்டுவார்களே ஒழிய தலையிட மாட்டார்கள். இதுதான் அந்த நாட்டினுடைய மகிழ்ச்சிக்கே முக்கியமான காரணம். கடைசியாக ஒரே ஒரு பாட்டு பாடிக்கிறேங்க ஐயா. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம். நினைத்ததையெல்லாம் எழுதி வைத்தது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்தே நிச்சயம் செய்வது இந்த காலம், மழை வரும் என்றே மந்திரம் பொழிந்தது அந்த காலம், மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம், சாதி மதம் என்று மக்களை பிரித்து வைத்தது அந்த காலம்,
மக்களை இணைத்து வைக்கவே முயற்சி செய்வது இந்த காலம். திரௌபதி தன்னை துயில் உரிந்தது அந்த காலம். பெண்ணை தொட்டு பார்த்தால் சுட்டு புடுவான் இந்த காலம். சாஸ்திரம் படைத்தது அந்த காலம், சரித்திரம் படைப்பது இந்த காலம். கோத்திரம் பார்த்தது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம். பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பே முக்கியம் இந்த காலம். கத்தியை தீட்டுவது அந்த காலம், புத்தியை தீட்டுவது இந்த காலம். பெண்ணை பேயென திட்டி மகிழ்ச்சி அடைந்தது அந்த காலம். தன் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுடைய பாட்டு. ஆனால் அதை ரொம்ப அழகாக மனப்பாடம் பண்ணி பாடினாங்க. அதில் முக்கியமான வரியை விட்டுட்டீங்க. மனுஷன் ஏச்சு பொழைச்சது அந்த காலம், அது அந்த காலம். மடமை நீங்கி பொது உடைமை வந்தது இந்த காலம். மழை வரும் என்று மந்திரம் ஜெபிச்சது அந்த காலம். மழை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பாங்க ஐயா, நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. சரித்திரம் படைப்பதற்கு வழி விடுங்க என்று கூறி நீங்க இந்த காலத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி என்னோட உரையை முடிச்சுக்கிறேங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. சாயந்தரம் மழை வர மாதிரி இருக்கு, மாடியில காய வச்ச வத்தல் எடுத்துட்டு வான்னு சொன்ன என்னோட அம்மா வானியல் படிக்கல. ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் பிரசவம் பார்த்து என்னோட பாட்டி மருத்துவம் படிக்கல. மாட்டோட மடியை பார்த்தே மாடு இன்னும் 1 மணி நேரத்துல கண்ணு போட போகுதுன்னு சொன்ன என்னோட தாத்தா கால்நடை மருத்துவம் படிக்கல. எப்ப விதைக்கணும், எப்ப அறுக்கணும், எப்ப எந்த மருந்தை தெளிக்கணும்னு சொன்ன என்னோட அப்பா வேளாண்மை படிக்கல. ஆனா இந்த காலத்துல இதெல்லாம் படிச்சா கூட வேலை கிடைக்கலங்கிறது தானே உண்மையான உண்மை. படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த காலம் தான் மகிழ்ச்சி நிறைந்த காலம் எப்படிங்க உங்களால சொல்ல முடியுது? இந்த காலத்துல மக்கள் நோயால தவிக்கிறாங்கய்யா. இந்த மாதிரி நோயால தவிக்க கூடாதுன்னா அந்த காலத்துல உணவு முறையில கூட மருத்துவத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அந்த மருத்துவத்தை நம்ம பின்பற்றாதனாலதான் இந்த காலத்துல நம்ம நோயால தவிச்சிட்டு இருக்கோம். ஐயா, நீங்க நிறைய பேர் சொன்னாங்க வீட்டுக்கு வந்தவங்களை ஷேக்கன் பண்றோம், ஹாய் சொல்றோம், இதெல்லாம் நாங்க 2 பேரும் சமன்ட்டு. ஐயா, அதுல ஒரு மருத்துவம் ஒளிஞ்சிருக்குன்னு யாரும் மருத்துவம் ஒரிஞ்சிருக்கீங்க எத்தனை பேத்துங்க ஐயா தெரியும்? அப்படி வீட்டுக்கு வந்தவங்கள 2 கையும் கூப்பி வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 5 விரல் நுனி இருக்கிறது அக்கு ப்ரெஷர் பாயிண்ட், அதே இந்த 5 விரல் நுனி இருக்கிறது அக்கு ப்ரெஷர் பாயிண்ட். அது 2த்தையும் சேர்க்கும் போது நம்ம கண், காது, மூளை எல்லா இடத்துலையும் ரத்த ஓட்டம் அதிகரிக்குங்கிறதாங்க மருத்துவம். அப்படி வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார சொல்லுவாங்க. எங்க டைனிங் டேபிள் இல்ல, தரையில், அது அவங்க சப்பளங்கால் போட்டு தான் உட்காருவாங்க. ஐயா, மனுஷன் நின்றுட்டு இருக்கும் போது அவன் தலையிலிருந்து கால் வரை ரத்த ஓட்டம் அதிகரிச்சுட்டு இருக்கும், ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கும். ஆனா உட்காரும் போது தலையிலிருந்து வயிற்று பகுதி வரை ரத்த ஓட்டம் அதிகரிச்சு அவன் சாப்பிட்ற சாப்பாடு கூட சுலபமா உள்ள போயிடும். ஆனா இந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரிதான் திருமண நாட்கள்ல கூட யாரும் உட்கார்ந்து சாப்பிட்றது இல்லை. திருமணத்துல கூட யாரும் உட்காந்து சாப்பிட்றது எல்லாம் நடந்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. கேட்டா ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறாங்க. அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நடக்குமே சரியா போயிடுதுங்க ஐயா. அடுத்தது வாழை இலை உணவுன்னு ஒன்று வச்சாங்க ஐயா. அது என்னன்னா, வாழை இலை சாப்பிட்டா பல நோய்கள் தீரும், பல நோய்கள் சரியாகும். இந்த காலத்துல பர்கின்சன் அப்படிங்கிறது ஒரு நோய், அது ஒரு நடுக்கவாதம். அந்த நடுக்கவாதத்துக்கு சிறந்த மருந்தே வாழை இலை தான். கேன்சருக்கு சிறந்த மருந்து கூட வாழை இலை தான். ஆனா நம்ம இப்ப எதில் சாப்பிட்றோம்? சில்வர் பிளேட்லையும் பிளாஸ்டிக் தட்டுலையும் சாப்பிட்றோம். இதை சாப்பிட்டு நம்ம கழுவுறது கூட கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் கழுவுறோம். வாழை இலைக்கு ஏதையா கெமிக்கல்? தண்ணி தெளிச்சு கழுவிட்டா போது வாழை இலை சீக்கிரமா வாழை இலை சுத்தமாயிடுங்க ஐயா. வாழை இலைங்கிறது வாட்டர் ப்ரூஃபுங்க ஐயா. அடுத்து உணவு முறை பாருங்க. சுக்கு சேர்த்தால் சுகமாகும் உடம்பெல்லாம், மஞ்சள் சேர்த்தால் மடிந்து விடும் கிருமி எல்லாம், இஞ்சி சேர்த்தால் இடவாத வாழ்வுண்டு, வாழை சேர்த்தால் வளமான நன்மை உண்டு, கீரை சேர்த்தால் கீழ்வயிறும் சுத்தமாகும்னு சொல்லி பார்த்து உணவு முறையில கூட மருத்துவத்தை வச்சாங்க நம்ம முன்னோர்கள். ஆனா இந்த காலத்துல ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ரைஸ், பீஸா அது இதுன்னு சாப்பிட்டு 5 வயசு 10 வயசு குழந்தை கூட நிறைய நோயா தவிச்சிட்டு இருக்கு. நம்ம தலைமுறை தாங்க ஐயா நம்மளோட அடுத்த தலைமுறையோட அழிவை கூட இருந்து பார்க்கக்கூடிய துரதிருஷ்டமான தலைமுறை. அந்த காலத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை போட்டாங்க. இந்த காலத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை தாங்க ஐயா போடுறாங்க. மாத்திரை போட்டு எப்ப என்னாவுனே தெரியாம உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க இந்த கால மக்கள் எப்படி மகிழ்ச்சி நிறைந்த மக்களா இருக்க முடியும்? ஐயா, மஞ்சளை உடம்புல தேய்ச்சிக்கணும், மஞ்சள் தண்ணியை வீட்டில் தெளிக்கணுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? வீட்டுக்கு வெளியில வேப்ப மரமும், வீட்டுக்குள்ள முற்றத்துல துளசி செடிங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? வீட்டுக்கு வெளியில வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போற பண்பாடு மாறி வீட்டுக்குள்ள டைல்ஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டுற கலாச்சாரம் வந்துருச்சு. ஆனா இந்த காலத்துல இதுக்கெல்லாம் அவங்க வச்ச பேர் மூட நம்பிக்கை.
ஐயா இந்த காலத்துல மிகப்பெரிய மூடநம்பிக்கை எது தெரியுமா? அந்த வாட்ஸ்அப். அதுல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாமி போட்டோ வச்சுக்கிட்டு இந்த போட்டோவை 7 பேருக்கு சென்ட் பண்ணா 1 மணி நேரத்துல நல்லது நடக்கும், அப்படி சென்ட் பண்ணல அப்படின்னா 24 மணி நேரத்துல கெட்டது நடக்கும்னு சொல்ற இந்த கால மக்கள் தான் மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்காங்க. அதுல இன்னும் சில பேர் இருக்கான், அப்படி 7 பேருக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா பேட்டரி சார்ஜ் ஃபுல் ஆயிடுமா. அவன் யானையை வச்சு கூட சோறு போட்டுடலாம், ஆண்ட்ராய்டை ஃபோன் வச்சு சார்ஜ் போட முடியலன்னு கிடக்குறாங்க. இவங்களுக்கு இப்படி உங்கள் காலத்தில் ஃபோனில் அப்படி மிரட்டுறாங்க, எங்கள் காலத்தில் கடிதம் வரும். ஒரு கடிதத்தில் ஒரு 30 வரி எழுதி இதை 20 பேருக்கு நீங்கள் எழுதி அனுப்பாவிட்டால் ரத்தமாக கக்கி அம்மாவாசைக்குள் இறந்து விடுவீர்கள் அப்படின்னு எழுதி போடுவேன். இதை பார்த்து பயந்து 30 பேருக்கு எழுதிக்கிட்டு இருந்த முட்டா பேர்லாம் நிறைய பேர் இருக்கேன். 7 பேருக்கு சென்ட் பண்ணால் பேட்டரி சார்ஜ் ஃபுல் ஆகிடும். அவன் யானை வச்சு கூட சோறு போட்டுடலாம், ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு சார்ஜ் போட முடியலன்னு கிடக்குறாங்க. இவங்க 7 பேருக்கு சென்ட் பண்ணால் பேட்டரி சார்ஜ் ஃபுல் ஆகிடுமா. இதுதாங்க என் மூட நம்பிக்கைங்கிறது. அந்த காலத்தில் நாங்கள் சொன்னது பேர் மருத்துவம், அதில் ஒரு ஆன்டிபயோட்டிக். ஆனால் இந்த காலத்தில் இருக்க இளைஞர்கள் தான் என் மூட நம்பிக்கையால் மூழ்கி இருக்காங்க.